இலங்கை போலீசார் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு வீடியோவை பேஸ்புக் தளத்திலே போலீசாருடைய பேஸ்புக் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் பெண்கள் அவதானமாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலம் பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடும். மொபைல் போன் யூஸ் பண்ணும் போது இந்த 3 விஷயங்களை எப்பவும் மறக்காதீங்க. முதலாவது, டோன்ட் ஷேர். உங்க உடம்பு உங்களோட உரிமை. உங்க அந்தரங்க புகைப்படங்களை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அனுப்பாதீங்க. அழிச்சிருவேன்னு சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க, ஏன்னா இன்டர்நெட்ல எதுவுமே அழியாது. இரண்டாவது, லாக் யுவர் ஆப்ஸ், கேலரி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். கண்டிப்பா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு போனை அன்லாக் பண்ணி கொடுக்காதீங்க. மூன்றாவது, தேவையில்லாத லிங்க்குகளை கிளிக் பண்ணாதீங்க. அது உங்க போன் கேமராவை கூட ஹேக் பண்ண வழிவகுக்கும். ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவங்களோட புகைப்படங்களை இன்டர்நெட்ல போடுறதோ இல்ல அதை வச்சு மிரட்டுறவங்களுக்கு கணினி குற்றச்சட்டம் மட்டும் தண்டனை சட்டக்கோவையின் படி கடுமையான சிறை தண்டனையும் பாரிய அபராதமும் விதிக்கப்படும். ஒருவேளை நீங்க தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை வச்சு யாராவது உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா பயந்து போய் தப்பான முடிவு எடுக்காதீங்க. உடனே சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தின் 109 அவசர இலக்கத்திற்கு அழைப்பிடுங்க, முறைப்பாடு பண்ணுங்க. உங்க விவரங்கள் ரகசியமா வைக்கப்படும். மிரட்டுறவங்களை நாங்க கவனிச்சு கொள்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, போன் உங்க கையில இருக்கணும். உங்க வாழ்க்கை போன் கையில இருக்கவே கூடாது. ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்மார்ட். இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்றதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இலங்கையில பல இடங்கள்ல பெண்கள் சூசைட் பண்றது, அவங்கள தற்கொலை செய்வது, இந்த மாதிரியான விடயங்கள் அதிக அளவுல நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தேடி பார்த்தா இதுதான் காரணம். அவங்கள பயமுறுத்துறது, அவங்களோட போட்டோஸ்களை வச்சு நான் அதுல போட்டுருவேன், இதுல போட்டுருவேன், இப்படி சீரழிச்சிடும்னு சொன்னதோட அந்த விடயங்களை அந்த பெண்கள் வீட்டுல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால சொல்ல முடியாம அவங்க மனவேதனைகள் பட்டு அவங்க அவங்களோட உயிரையே அவங்களாவே மாய்த்து கொள்ற விடயங்கள் அதிக அளவுல நடக்கிறது. ஆனா இப்போ அது நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த பிரிவினையை போலீசார் பிரிச்சு இந்த விடயங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. 109 என்ற இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய விடயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டால் அந்த விஷயங்களை அவங்க கவனிச்சு கொள்வாங்க. ஸோ தயவு செய்து சூசைட் என்ற ஒரு விடயத்துக்கு பெயர வேணாம். பெண்கள் நீங்க அவதானமாயிருங்க. உங்களுடைய போனை மற்றவர்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுக்கறதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய பிரைவேசியான விஷயங்களை மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ எந்த ஒரு இன்டர்நெட் மூலியமாவோ நீங்க ஷேர் பண்றதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனால் இன்டர்நெட்டில் எது போட்டாலும் டிலீட் பண்ண முடியாது, அதை ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். தயவு செய்து இந்த விடயத்தில் பெண்கள் நீங்க அவதானமாக இருங்கள். இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவங்களும் இதை பார்த்து அவங்களும் படித்துக் கொள்வாங்க.